ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிப் பாம் தான் ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் ஃபேஸ்க்கு லைட்டாக ஆலோவேரா க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மார்ஸோட லிப் பாம் நச்சு வச்சு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இது வந்து போடும்போது ஒன்றுமே தெரியாது. Sometimes you have to break that lock, you have to break that cycle. This is Best Buy. இப்போ செம்ம வெயில் வெளியே, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சண்டே. ஸோ நான் ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு போகிறேன். அதுதான் இன்னைக்கான வீடியோ. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் ஃபேஸ்க்கு லைட்டாக ஆலோவேரா க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுதான் என்னோடய பேஸ். இதுக்கு மேலே நான் எதுவும் யூஸ்லாம் பண்ண மாட்டேன். ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணிடுவோம். ஸோ க்ரீம் அப்ளை பண்ணக்கப்புறமா லைட்டாக மஸ்காரா போட்டுக்கலாம். அப்பர் ஐலாஷஸ், லோவர் ஐலாஷஸ் ரெண்டுத்துலேயுமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மஸ்காரா போட்டக்கப்புறம் மார்ஸோட லிப் பாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் லிப்ஸ்க்கு லிப் பாம் போட்டுப்பேன். நான் இந்த லிப் பாம் தான் ஒரு பாஸ்ட் 3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதை நான் லிப் பாமும் போட்டுப்பேன். லைட்டாக இப்படி ஸ்வாட்ச் பண்ணி எடுத்து ஐஷேடோ மாதிரியும் போட்டுப்பேன். ஸோ அப்படியே லைட்டாக ஆப்பிள் ஆஃப் தி சிக்ஸ்க்கோ போட்டுப்பேன். இது வந்து போடும்போது ஒன்றுமே தெரியாது. பட் ஆனால் போட்டக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அதோட அந்த பிங்கிஷ் டோன் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஒரே ஒரு ப்ராடக்ட்டு, பட் 3 in 1 வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் யாராவது இந்த மாஸோட லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸ்டேவுமே சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராச்சும் நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக மினிமலான ப்ராடக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா திஸ் இஸ் பெஸ்ட் பை. சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. லைட்டாக டச்சப் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ இது முடிச்சுட்டு நம்மளோட பேக் எடுத்துகிட்டு கிளம்புறது தான் நம்மளோட வேலை. ஓகே, ஸோ அவ்வளோதான். நான் சர்ச் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். போயிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஸோ இன்றைக்கி சர்ச்சில் வந்து பாஸ்டர் ஷெல்டன் பஹேரா வந்திருந்தாங்க. அவங்க தான் வந்து மெசேஜ்மே கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ செம்ம வெயில் வெளியே. இதுக்கப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் படிக்கிற வேலைலாம் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். ஆக்சுவலாக நான் சர்ச்லேருந்து வந்ததுக்கப்புறம் நல்லா தூங்கியிருக்கேன். ஸோ அதுதான் ஈவினிங்காக நம்ம எங்கேயா போகலான்னு சொல்லி நான் டவர் பார்க் பண்ணினேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. நான் எப்போ வரும்போது இந்த தண்ணி வந்து இப்படி அவங்க போட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. வாங்க, உங்க எல்லாருக்கும் நான் டவர் பார்க்ல எங்க போறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பார்க் போயிட்டு வந்துட்டேன். நான் எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூம் தத்தா அப்படின்ற ஒரு பேஸ்லேருந்து அவங்க குட்டியாக கான்சர்ட் மாதிரி பண்ணுவாங்க. லைக் நிறைய சாங்ஸ் எல்லாமே பாடுவாங்க, மாற்றி ஓல்ட் சாங்ஸ், நியூ சாங்ஸ் எல்லாமே பாடுவாங்க. நான் போன வீக் போயிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் சரி ஓகே இந்த வீக் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து தூம் தத்தா அப்படின்னு சொல்லி நான் கீழேயுமே என்னால் முடிஞ்சால் நான் வந்து டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி வைப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்களுமே சண்டே வந்து அந்த மாதிரி வைப் பண்ணுங்கள் ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அவ்வளோதான், நானுமே வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு தூங்க போகிறேன். ஓகே, நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.